ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுவும் ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக நம்ம பால் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப திக்காக சூப்பராக டேஸ்டியாக பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வந்து கடையில் வாங்கின மாவு தான். இதில் ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொழுக்கட்டை மாவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது, அதோட டேஸ்டானதும் கூட. இது நம்ம சளி இருமலுக்கெலாம் ரொம்ப ஒரு ஹோம் ரெமெடினே சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. அதோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒன்று. கண்டிப்பாக இதை நம்ம குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கொழுக்கட்டைக்கு ஷேப் எடுக்க போகிறோம். இதுக்கு பால் ஷேப்பும் குச்சி மாதிரி ஷேப்பும் தான் எடுப்போம். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கூட குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களே இந்த மாதிரி செய்ய வச்சா அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேலை பார்ப்பாங்க. ஒரு ஜாலியாக இருக்கும், அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், நம்மளுக்கும் ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதோட எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. அதோட எனக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அது ஒரு எனர்ஜியாக இருக்கும். நான் ரொம்ப இந்த மாதிரி நல்ல வீடியோலாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும். அதனால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ கொழுக்கட்டை இந்த மாதிரி நம்ம பாருங்கள், இந்த ஷேப்பில் உருட்டிகிட்ருக்கோம். அந்த கேப்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம். தண்ணி நல்லா வைக்கும் போதே ஃபஸ்ட்டில் இந்த பாத்திரம் கொஞ்சம் அடிகனமானதாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை நம்ம வெல்லத்தை கரைச்சி தான் விட போகிறோம். அதனால தண்ணி அளவு கம்மியாக தான் வச்சுருக்கேன். நான் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறதுனால ஒரு கப் மட்டும் சேர்த்துருக்கேன். அது நல்லா இப்போ கொதிக்கிறதுக்குலாம் நம்ம இந்த கொழுக்கட்டையை ஷேப் பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு டைமிங் ரொம்ப சேவ் ஆகும். பாருங்கள், நம்ம இப்போது தண்ணியாக நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு வெள்ளத்தில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பண்ணுறது எப்போவுமே பெஸ்ட்டு. இப்போ இதை திரும்ப நம்ம பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இதை இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இதோட நம்ம கொழுக்கட்டைக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கொழுக்கட்டையை ஷேப் பண்ணி முடிச்சாச்சு. அதில் கொஞ்சமாக அந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் நம்ம மாவு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டில் நல்லா கொதிக்கும் போது போடுங்க. அதேமாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் உதுத்து தனித்தனியாக போடுங்க, இல்லைன்னா எல்லாம் ஒட்டிக்கும் உங்களுக்கு. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது போடுங்க உங்களுக்கு. இப்போ நல்லா எல்லாம் சேர்த்தாச்சு. இதை மூடி வச்சு நம்ம கொழுக்கட்டை வேக விட்டுறலாம். அந்த கேப்பில் நம்ம தேங்காய் துருவிடலாம். தேங்காவோட 2 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா துருவி வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவை தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்காகனா நம்ம கொழுக்கட்டை நல்லா ஒரு திக்னஸ் கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி மாவு தண்ணியில் கரைச்சி நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. கொழுக்கட்டை நல்லா வெந்ததும் நம்மளுக்கு இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு கரைசல், அதை சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துருங்க. இல்லைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கெட்டியாக நின்றும். அதனால் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இன்னொரு சேனலில் மணி கோலம் அப்படிங்கிற சேனலில் நம்ம கோலம் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். அதையும் செக் பண்ணுங்கள். அதோட லிங்க், அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே ஆடியோ புக் சேனலும் நான் போட்டிருக்கேன். அது தமிழ் கதை உலகம் அப்படிங்கிற சேனல் ரன் ஆகிட்டுருக்கு. அதில் தமிழ் கதைகள் எல்லாம் ஆடியோவாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் செக் பண்ணுங்கள். அதோட லிங்க்கே நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ இதில் நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வந்து சேர்த்துடலாம். தேங்காய் ஏலக்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதோடவே கொஞ்சமாக சுக்கு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. சுக்கு பவுடர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது இல்லாமல் டைஜஷனுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அதனால நம்ம சுக்கு பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கொதி விட்டோம்னா நம்மளோட பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம பால் கொழுக்கட்டை ரொம்ப கெட்டியாக சூப்பராக அருமையாக ரெடி ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில். உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும் இதே மாதிரி ட்ரை பண்ண வச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.